அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்றைக்கு நம்ம இந்த தலைப்பில் பார்க்கக்கூடிய தலைப்பு ஐந்தாவது பாவகத்தை பற்றி விரிவாக தெளிவாக நாம் இன்றைய வகுப்பிலே பார்க்க போகிறோம். மொத்த 12 பாவகத்திலே இந்த ஐந்தாவது பாவகம்தான் குடும்ப விருத்திக்கும் நம்முடைய சந்தோஷத்துக்கும் மகிழ்ச்சிக்கும் வீடு வாசல் காரு பங்களா எல்லாத்துக்கும் இந்த ஐந்தாவது பாவகம்தான் மிக மிக முக்கியமான ஒரு பாவகமாக இருக்கிறது. ஒரு மனுஷனுக்கு 1வது லக்கணத்திலிருந்து 12 இடத்துல எந்த இடம் வேணாலும் வீக்கா இருக்கலாம். 5வது பாவகம் மட்டும் நல்ல நிலைமையில இருந்துச்சுன்னா அவன் நோட்டை மூடிட்டு எல்லாமே கடைசிட்டு போயிட்டு வாப்பான்னு சொல்லிடலாம். காரணம் என்ன அப்படின்னா, இது பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று பெயர். இந்த 5வது ஸ்தானத்திற்கு என்ன பேரு அப்படின்னா பூர்வ புண்ணியம். நல்லா கவனிச்சுக்குங்க. 1 பூர்வ புண்ணியம், குழந்தை பாக்கியம், குலதெய்வம், பங்குச்சந்தை, அறிவு, கல்வி, பட்டப்படிப்பு, காதல், மனோதிடம், இந்த 5வது பாவகம் சார் இவ்வளோ வகையான விஷயத்துக்கும் ஒரு காரணமாக இருக்கிறது சார். இந்த 5வது பாவகம் என்பது பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்படின்னு சொல்றாங்களே, ஒண்ணுதான் ஆன்ல ஆப்ல இருக்கணும். செல்லு ஆன்ல தான் இது கனெக்ட் ஆகாது. செல்லுல அதை கட் பண்ணு. இதை ஆன் பண்ண உடனே அங்க கட்ட அங்க இதாயிரும். ஒரு நிமிஷம் இருங்க. ஒண்ணுதான் ஆஃப் பண்ணு. ஆட்டோமேட்டிக்கா ஆயிரும். இது ஆன் பண்ண உடனே அங்க ஆயிரும். ஆஃப் பண்ணிட்டியா? ஐயா ஒரு நிமிஷம் இருங்க. இப்ப வரும் பாரு. எங்க வருது? ஐயா இப்ப கேக்குதா? ஹலோ, இருங்க. இதுதான் கலையா கிடைச்சாகல? ஐயா ப்ளூடூத் கேக்குதா? இல்ல இப்ப வேற மாத்திட்டீங்க. நான் கிளாஸ் நடத்தும் போது தயவுசெய்து சொல்லாதீங்கன்னு சொன்னேன். கரெக்டா அப்படித்தான் செய்றீங்க. எதை சொல்றோமோ செய்ய மாட்டேங்கிறீங்க. முன்னாடியே 1/2 மணி நேரமா ஒரு காக்கா மாதிரி கரையிறேன். சவுண்டு கேக்குதா, பிக்சர் கரெக்டா தெரியுதா அப்படின்னு நான் கேட்கிறேன். அதுக்கு பதிலே சொல்றது இல்ல. கிளாஸ் ஆரம்பிச்சு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு தெரியலன்றீங்க. இப்ப கேக்குதா? சரி இப்ப கேக்குதா? ரைட்.
சரி சரி சரி, ஓகே, சந்தோஷம் சார். நல்லா கவனிங்க. பூர்வ புண்ணியம் இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சது. மேக்ஸ்